ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஏஆர் ரஹ்மான் மற்றும் அவருடைய மனைவி சாய்ரா பானு 2 பேரும் பிரிஞ்சிட்டு தான் 2024 நவம்பரில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 29 வருட திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா 2 பேருமே பரஸ்பர முடிவெடுத்து விவாகரத்து பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இது பற்றி அவங்களுடைய வழக்கறிஞர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் அவங்களுடைய உறவில் ஏற்பட்ட கடுமையான மன உளைச்சல் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமான அன்பு வச்சுருந்தாலும் அவங்களுக்கு நடுவில் ஏற்பட்ட இந்த இடைவெளியை நிரப்ப முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு எதனால் பிரிஞ்சாங்க, இப்போ அவங்க என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஏஆர் ரஹ்மான் மனம் விட்டு பேசியிருக்காரு. நீங்கள் கான்சர்ட் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, மியூசிக் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருந்தீங்க. இப்போது எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்போ, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சில சமயம் நம்ம போட்ட திட்டமெல்லாம் தப்பாகி போயிடும். அப்போ நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். அது தண்ணியை போல் எந்த பாத்திரத்தில் ஊற்றுறமோ அதோட வடிவத்தை எடுத்துக்கும். வேலை விஷயத்துலையும் அப்படி தான். சில சமயம் நிறைய படங்கள் இருக்கும். அடடா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது கொரோனா லாக்டவுன் மாதிரி வேலை நிறுத்தம் நடந்துடும். அது கடவுள் எனக்கு கொடுத்த ஓய்வு மாதிரி இருக்கும். அதனால் எது வந்தாலும் அதை ஏற்றுக்குவேன். ஆனால் இப்போ நான் நிறைய ஒர்க் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டேன். அப்படி பண்ணுறதால வாழ்க்கையை அனுபவிக்க முடியுது. புது விஷயங்களை கற்றுக்கிறேன். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். முன்னாடியெல்லாம் ஒரு வெறி பிடிச்சவன் மாதிரி, பைத்தியக்காரன் மாதிரி இரவு பகலாக வேலை பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தவற விட்டுருக்கேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னை பார்த்துக்கிட்ட பாட்டியும் இறந்து போயிட்டாங்க. நான் ஆசையாக வளர்த்த நாய்க்குட்டி கூட இறந்து போச்சு. நான் நேசித்த எதுவுமே இப்போ இல்லை. இது மட்டும் இல்லாமல் என்னோடய மனைவியும் என்னோட இல்லை. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத நான் சின்ன வயசுலேயே புரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய குழந்தை பருவம் சாதாரணமானது கிடையாது. நான் ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டிருந்தேன். நான் பெரும்பாலும் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிற ஹாஸ்பிட்டல் தான் வாழ்ந்துகிட்டே இருந்தேன். 11-12 வயசுலேயே நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெளியே போகிறதுக்கோ அல்லது விளையாடுறதுக்கோ எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் எனக்குன்னு தனிப்பட்ட நேரம் கிடைச்சிது. அதை நான் பெரும்பாலும் மியூசிக்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அது ஒரு வகையில் எனக்கு கிடைச்ச வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். 1976 என்னுடைய அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி சுமார் 4 வருஷமாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு இருந்தார். அப்போ நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். நான் அவருக்கு தகனம் பண்ணது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நான் அப்போது 9 வயசு பையன். அந்த காட்சி என்னுடைய வாழ்க்கையை விட்டு என்றைக்குமே போகாது. அந்த நினைவு இன்னமும் என்னை வேட்டையாடிட்டுருக்கு. ஆனால் அது வாழ்க்கையை பற்றின புரிதலை எனக்கு அதிகமாக கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா என்னோடய லைஃப்பில் இது எல்லாமே ஆரம்ப கட்டத்திலேயே நடந்துருச்சு அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் சொல்லியிருக்காரு.